ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோரில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் இருந்துட்டு கோமதி கிட்ட, ஏன் கோமதி, உனக்கு இந்த நிச்சயதார்த்தத்தில் சம்மதம் தானே? நாளைக்கு மாப்பிள்ளை வீட்டில் இருந்து பொண்ணுக்கு பார்க்கறதுக்காகவும் நிச்சயம் பண்ணுறதுக்காகவும் வருவாங்க. உனக்கு இதில் விருப்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க எனக்கு பரிபூர்ண சம்மதங்க. ஏங்க என் அம்மாவுக்கு என் முத்து அண்ணனுக்கெல்லாம் இந்த விஷயத்த சொன்னால் நல்லாயிருக்கும். அவங்களும் வந்தாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாண்டியன் இருந்துட்டு, சரி கோமதி, உங்கள் அம்மாவுக்குமே நீ சொல்லிடு, நாளைக்கு அவங்க வரட்டும் அப்படி சொல்லிட்டு. இப்போ இங்கே சரவணன் இருந்துட்டு, அம்மா தேவையில்லாமல் அவங்களுக்கெல்லாம் எதுக்காக சொல்லணும் அப்படி சொல்லிட்டு சொல்லவும், என்னடா உன்னுடைய அம்முச்சிக்கு சொல்கிறதுக்கு இப்படி வேண்டான்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா, அம்முச்சியை பற்றிலாம் நான் கவலைப்படல. ஆனால் அந்த குமாருக்கு இந்த விஷயம் தெரிய போய் குமார் ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னு நினச்சானா நான் என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லாருமே வருத்தப்படக்கூடிய மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சரவணன் சொல்கிறாங்க. கதிருமே, இங்கே பாருண்ணே, நீ சொல்கிறதெல்லாம் வாஸ்தவம் தான். கண்டிப்பாக அந்த குமார் ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு உண்டாக்குவான் தான். ஆனாலும் அம்முச்சிக்கு இந்த விஷயத்த நம்ம சொல்லாமல் நடத்த முடியாது இல்லையா? அவங்க என்ன பண்ணாலும் நம்ம பார்த்துப்போம் அப்படி சொல்லிட்டு கதிர் சொல்கிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, ஆமாம் சரவணா, கதிர் சொல்கிறதும் கரெக்டு தான். ஏன்னா இந்த இம்புட்டு பெரிய விஷயம், இம்புட்டு பெரிய நல்ல காரியம் நம்ம வீட்டுக்குள்ள நடக்க போகுது. இந்த விஷயத்த கோமதியோட அம்மாவுக்கு சொன்னால் தானே மரியாதையாக இருக்கும். அவங்களுக்கும் ஆசையாக இருக்கும்ல, அரசியோட நிச்சயத்தை பார்க்கணும், கல்யாணத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. கோமதி, நீயும் ராஜியும் மீனா நீங்கள் 3 பேரும் போயிட்டு உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்க, எங்க நாளைக்கு நிச்சயன்றதுனால இன்றைக்கே சொன்னால் தான் மரியாதையாக இருக்கும். நாங்கள் இப்போவே போய் சொல்லிட்டு வந்துடுறோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே நம்ம ராஜி, மீனா, அதுக்கப்புறம் நம்ம கோமதி, இவங்க 3 பேருமே இப்போது முத்துவேல் வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ முத்துவேல் வீட்டில் சக்திவேலும் குமாரும் வீட்டில் இல்லை. ஸோ குடவுனுக்கு போயிருக்காங்க ஏதோ வேலை விஷயமா. எங்கே நம்ம அப்பத்தா, அதுக்கப்புறம் மாரி, வடிவு, நம்ம முத்துவேல், அதுக்கப்புறம் குமாரோட ஒய்ஃப் சுடர், இவங்க மட்டும்தான் இருக்காங்க. ஸோ நம்ம அப்பத்தா வந்து கோமதியை பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கோமதி, வா கோமதி, ஏதோ இன்றைக்கி கண்டிப்பாக மழை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. என்னம்மா மழைலாம் வரும்னு சொல்கிற? ஆமாம், பின்ன நீ நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேல்ல. அம்மா, நான் ஒன்றும் காரணம் இல்லாமலாம் உங்கள் வீட்டுக்கு வந்து உட்காந்து சாப்பிடணுன்னு வரல, ஒரு காரணத்தோடு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் கோமதி, இது உன் வீடு மாதிரிடி, நீ எப்போ வேணாலும் வரலாம். அம்மா, வசனத்தெல்லாம் விடு, நான் ஒரு சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. என்னடி விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, அரசிக்கு நாளைக்கு நிச்சயம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டு இங்கே நம்ம அப்போ தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என்ன சொல்கிற கோமதி, மாப்பிள்ளை எந்த ஊர், என்ன படிச்சிருக்கான், என்ன வேலையில் இருக்கான், மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா, நீ விசாரிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் எல்லாமே விசாரிச்சிருக்கோம். அரசி கல்யாணத்தில் அதோ இங்கே இந்த வீட்டில் இருக்கானே ஒரு தருதலை குமார், அவன் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் இருந்தானா அதுவே எங்களுக்கு போதும். நான் அரசியை நல்லபடியாக கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளை நாங்கள் சந்தோஷமாக வாழ வச்சுடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்கிறாங்க. முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, நீ கவலையே பண்ணாத. அரசிக்கு கல்யாண விஷயத்தில் குமரவேல் எந்த ஒரு குழப்பத்தையும் உண்டாக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு கல்யாணம் நடந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு. கல்யாணம் நடந்துருச்சு தான். ஆனாலும் ஒரு பயம் இருக்க தானே செய்யுது. அரசியோட வாழ்க்கை நல்லா அமைஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு குமார் நினச்சிக்கிட்டு இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு. முத்துவேல் இருந்துட்டு, இங்கே பாரு கோமதி, நீ கவலையே பண்ணாத. கண்டிப்பாக உன் பொண்ணு அரசி கல்யாணம் சீரும் சிறப்புமாக நல்லபடியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடக்கும். முக்கியமாக குமாரால் எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் சொல்கிறாங்க. ஸோ கோமதியுமே, சரிங்கண்ணே, அண்ணே, நீங்களும் அம்மாவும் கண்டிப்பாக கல்யாணத்துக்கு வந்துடணும். சுடர், உனக்கும் தான் அப்படி சொல்லிட்டு தேங்கிக்கிட்டே சொல்கிறாங்க. இப்போது நம்ம வடிவுக்கிட்ட மாறிக்கிட்டேயும் சொல்லிடுறாங்க. உடனே மாறி இருந்துட்டு, ஏன் கோமதி, எல்லார்கிட்டேயும் சொன்னேன், எல்லாரையும் கல்யாணத்துக்கு அழைச்சிட்டேன், ஆனால் உங்கள் சின்ன அண்ணன் சக்திவேலை வர சொல்லி கூட என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே அப்படி சொல்லிட்டு. இல்லை இல்லை, நான் கூப்பிட்டாலுமே அவங்க வரமாட்டாங்க, அதுக்காக தான் நான் எதுவும் சொல்லலை. நீங்கள் எல்லாருமே வந்து என் பொண்ணை ஆசீர்வாதம் பண்ணீங்க அப்படின்னா அது எனக்கு ஒன்று மட்டுமே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி கோமதி சொல்லிட்டு போயிடுறாங்க. மாறிக்கு ஒரு மாதிரி நோஸ் கட்டை பண்ண மாதிரி இருக்குது, ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. கரெக்டு தானே கோமதி சொல்கிறதும்? ஏன்னா சக்திவேல் அந்த மாதிரி தானே நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி குமார் வந்து இப்போ வரைக்குமே மனசுக்குள்ளே அரசியோட நினப்பு நிறையவே இருக்குது. அரசி முன்னாடி தலை நிமிர்ந்து நடந்து காட்டணும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் சுடரை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க.
கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. மற்றபடி சுடர் ஒன்று சேர்ந்து வாழணும் அப்படின்ட்டு எண்ணம் கொஞ்சம் கூட இல்லவே இல்லை. சுடரோட வாழ்க்கையுமே இப்போ பாழாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இங்கே இந்த குமார் அரசியோட வாழ்க்கையையும் கெடுக்கிறதுக்காக கண்டிப்பாக ஏதாவது பிளான் பண்ணுவான். ஆனால் இப்போதைக்கு நிச்சயதார்த்தம் நடக்குது அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக இங்கே குமாருக்கு தெரிய போகிறதில்ல. ஸோ ஏன்னா அவங்க வெளியில் போயிருக்காங்க வேலை விஷயமா. இப்போது இங்கே நம்ம அப்பத்தா இருந்துட்டு முத்துவேல்கிட்ட, முத்து அரசிக்கு நம்ம சீர் செய்யணும், அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்காப்பா? முன்னாடியெல்லாம் நம்ம அவங்களுக்கெல்லாம் எதுவுமே பண்ணது கிடையாது தாய் மாமன்ற முறையில். இப்போ எல்லாருமே ஒன்று ஒன்றுமா பேச ஆரம்பிச்சிட்டோம். அரசிக்கு செய்ய வேண்டிய சீர் எல்லாத்தையுமே நம்ம சிறப்பாக செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் கவலையப்படாதீங்கம்மா, சீரும் சிறப்பமாக நான் கண்டிப்பாக பிரம்மாண்டமாக சீர் செலுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம முத்துவேல் சொல்கிறாங்க. இப்போது இங்கே நம்ம கோமதியுமே ரொம்ப சந்தோஷமாக இப்போ வீட்டுக்கு போயிடுறாங்க. உடனே இங்கே நம்ம அரசி ரூம்குள்ளே உட்காந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது மீனாவும் ராஜியும் வராங்க. என்ன அரசிம்மா ரொம்ப ஹாப்பியாக இருக்க போல்? அது நீ சரி சரி ஹாப்பியாக இரு, கல்யாணம்னா எல்லாருமே ஹாப்பியாக தானே இருக்கணும், நீ ஏன் தயங்குற அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மறுநாள் காலையில் ஆகுது. கார்த்திகேயன் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே வராங்க. ஸோ பாண்டியன் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அவங்கள வரவேற்கிறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கீங்களா, வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் கொடுக்கவும், அதுக்கப்புறம் உள்ளே வந்து எல்லாருமே அசம்பிள் ஆகி உட்காடுறாங்க. வீட்டில் நடு வீட்டில் எல்லாம் ரவுண்டாக அந்த பூ பழம் அதெல்லாம் தாம்பூல தட்டில் வச்சு எல்லாம் ரவுண்டாக வச்சு விடுறாங்க. ஸோ அரசி ஒரு பக்கம் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. கார்த்திகேயனுக்கு அரசியை பார்க்கணுன்னு அவ்வளோ ஒரு ஆர்வமாக இருக்குது. ஸோ நம்ம அரசிக்குமே ஒரு மாதிரி உள்ளுக்குள்ளே புது ஃபீலிங்காக இருக்குது. ஒரு மாதிரி வெக்கம் ஞானம் அதெல்லாம் வந்துருச்சுன்னு கூட சொல்லலாம் நம்ம அரசிக்கு. ஸோ அவங்களுமே அழகாக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க. ராஜி மீனா இவங்க எல்லாருமே அவங்கள ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போது நம்ம அதாவது பாண்டியன் இருந்துட்டு, சரிங்க பொண்ணை வர சொல்லி நிச்சயத்துக்கான இது கல்யாணத்துக்கான தேதி குறிச்சிடலாமா, நிச்சயத்தட்டு தாம்பூலம் எல்லாம் மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்க சம்மந்தி அப்படி சொல்லிட்டு மாப்பிள்ளையோட அப்பாவுமே சொல்கிறாங்க. இப்போது இங்கே அரசியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. அரசி தான் காஃபி கொண்டு வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அரசி அப்படியே கல்யாண கோலத்தில், அதாவது பட்டு புடவெல்லாம் கட்டி அழகாக அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அரசியை பார்த்ததுமே இங்கே நம்ம கார்த்திகேயன் அப்படியே விழுந்துட்டாருன்னு கூட சொல்லலாம். வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அரசியுமே வெக்கப்படுறாங்க. ஸோ இப்போது இங்கே நம்ம மாப்பிள்ளை கூட அவங்க ஃப்ரெண்டு வந்திருப்பாங்க. டேய் பொண்ணை பார்த்தது போதும்டா, எதுக்காக இப்படி வச்சக்கண்ணு வாங்காமல் பார்த்துக்கிட்டு இருக்க, நீயே கண்ணு வச்சிருவ போல அப்படி சொல்லிட்டு, டேய் அவள் என் வருங்கால பொண்டாட்டிடா, அவளை ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதான் அது மட்டும் இல்லாமல் எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுதுன்னு நினச்சாவே அப்படியே ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே பேசிக்கிறாங்க. இப்போது அதாவது ஒரு பெரியவங்க, அதாவது ஊர் தலைவர் பெரியவங்க அவங்களையுமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க இருந்துட்டு பொண்ணு வீட்டு சைடுலேயுமே பொண்ணை கேட்குறாங்க, உனக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியுமே ஓகே சொல்லுவாங்க. அதே மாதிரி கார்த்திகேயன்கிட்டையுமே சொல்கிறாங்க. கார்த்திகேயனுமே பரிபூர்ண சம்மதம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக சொல்கிறாங்க. இப்போது சரி நம்ம கல்யாணத்துக்கான தேதி குறிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தட்டும் தாம்பூலமே மாற்றிடுறாங்க. நம்ம அப்பத்தா வடிவு மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க. ஸோ முத்துவேலுமே வந்திருக்க மாட்டாங்க. இப்போது நம்ம அரசியோட நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் ரொம்பவே சீரும் சிறப்பமாக முடியுது. ஸோ இங்கே நம்ம அப்பத்தாவும் வடிவும் இப்போ தான் அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. ஸோ கரெக்டான சமயத்தில் இங்கே சக்திவேலும் நம்ம குமரவேலும் வெளியில் வேலைக்கு, அதாவது வேலை விஷயமா வெளியே போயிருந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களும் வராங்க. என்ன இவங்க 2 பேரும் அந்த ஓடுகாலி கோமதி வீட்டிலேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. என்னப்பா இது ஒன்றும் சரியில்லையே, அப்பத்தாவுமே புதுசாக சேலை கட்டியிருக்கு, கழுத்து நிறைய நகை போட்டிருக்கு, பெரியம்மாவுமே அப்படி தான் இருக்காங்க. அந்த வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்குமோ, அது மட்டும் இல்லாமல் அந்த கோமதி வீட்டு முன்னாடி நிறைய வண்டிங்கெல்லாம் நின்றுக்கிட்டு இருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குமாரும் இங்கே நம்ம சக்திவேல் கிட்ட சொல்கிறாங்க. சக்திவேல் இருந்துட்டு, டேய் குமார் ஏதோ ஒரு விசேஷம் அங்கே நடக்குதுடா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா ஒரு வேளை அரசிக்கு ஏதாவது விசேஷம் நடக்குமோ, டேய் அவளுக்கெல்லாம் யாரா மாப்பிள்ளை கொடுப்பாங்க, அவளுக்கெல்லாம் கல்யாணமே நடக்காதுடா, அவள் வாழ்க்கையை கெடுத்துவ, கண்டிப்பாக அவளுக்கு கல்யாணன்றத வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை அது இல்லைன்னா வேற என்னவாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமா மாற்றி மாற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். உடனே சக்தியில் இருந்துட்டு, இருக்குமாறு என்ன ஏதுன்னு ஆத்தாக்கிட்டே விசாரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலை பார்த்த நம்ம அப்பத்தா நிற்கிறாங்க. என்ன ஆத்தா இந்த ஓடுகாலி வீட்டிலேருந்து வர மாதிரி இருக்குது, ஏதோ ஓடுகாலி வீட்டில் ஃபங்க்ஷன் நடக்குதோ, அதுக்கு தான் நீங்கள் எல்லாருமே போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே வடிவு இருந்துட்டு, ஆமாம் தம்பி அரசிக்கு நிச்சயம் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட எங்கள் குமாருக்கும் நம்ம சக்திவேலுக்கும் பயங்கர அதிர்ச்சி.
அப்பா என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க நம்ம வடிவு இருந்துட்டு, என்ன குமார் எதுக்காக இப்படி ஷாக் ஆகுற? அரசிக்கு நிச்சயதார்த்தம் தானே பண்ணியிருக்காங்க, அதில் போய் உனக்கு என்ன ஷாக்கிங்கு? உனக்கு கல்யாணம் நடந்துருச்சு, அந்த பிள்ளைக்கும் ஏதாவது நல்லது நடக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உடனேங்க குமாருமே சிரிச்ச மாதிரி, ஆமாம்மா நல்லது நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்தா நீ எதுக்காக ஆத்தா அந்த குடும்ப ஃபங்க்ஷன்லாம் போய் கலந்துக்கிற? நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்தின ஓடுகாலி குடும்பத்துக்கிட்ட நீ எதுக்காக போன? அவங்க சம்பிரதாயம் வைக்கட்டும், சடங்கு வைக்கட்டும், எல்லாம் ஏதாவது நடக்கட்டும், அங்கே எதுக்காக நீ போகிறாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம சக்திவேல் வந்து கோவப்படுவோம். டேய் கூறுகட்ட பயலே, அது என் பொண்ணு வீடுடா, என் பேத்திக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா நான் போகாமல் இருக்க முடியுமா? டேய் சும்மா எனக்கெல்லாம் கண்டிஷன் போடுற வேலை வச்சுக்காதடா. என் பொண்ணு குடும்பத்தில் நல்லது கெட்டதுன்னு நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக நான் போக தான்டா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்போ தான் உள்ளே போயிடுறாங்க. நம்ம வடிவுமே போயிடுறாங்க. இங்கே குமார் இருந்துட்டு, பாத்தியாப்பா கிழவி எப்படி பேசிட்டு போகுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாடா, அந்த கிழவிக்கு அந்த ஓடுகாலி குடும்பத்து மேலே பாசம் பொத்துக்கிட்டு வருது இல்லை, அம்புட்டும் வேஷம்டா வேஷம். அந்த ஓடுகாலி குடும்பம் நம்ம அப்பத்தா ஆத்தா கிட்ட வேஷத்தை காட்டுறாங்க, அப்பத்தா பாசத்தை காட்டுது. என்ன பண்ணுறது, எல்லாம் தலையெழுத்து. அப்பா அந்த அரசிக்கு கல்யாணம் நடக்க போகுதுப்பா, அந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் எக்கடனா ஒன்று நடந்துட்டு போக போகுது, அவங்க எதனா பண்ணிட்டு போகிறாங்க, தேவையில்லாமல் நம்ம எதுக்காகடா பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைப்பா நம்ம அதாவது நம்ம அந்த குடும்பத்தினால எம்பிட்டு அவமானப்பட்டிருக்கோம். அரசி எம்பிட்டு பெரிய காரியத்தை எனக்கு பண்ணி வச்சுருந்தா, புரியலையாப்பா உங்களுக்கு? இந்த ஊரில் உள்ள ஒரு பையன் கூட எனக்கு பொண்ணே கொடுக்கலப்பா. அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் இந்த அரசி தானே. போயும் அந்த மயிலோட குடும்பத்திலேருந்து பொண்ணு எடுத்துகிட்டு வந்தோம். டேய் உனக்கு கல்யாணம் நடத்துச்சில்ல, அதோட அமைதியாக தேவையில்லாமல் பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு இருக்காத. உனக்கு நல்ல பொண்டாட்டி தானே கிடச்சிருக்கு, உன் வாழ்க்கையை நீ நல்லபடியாக வாழப்பாரு போடா அப்படின்னு சொல்லிட்டு சக்திவேலுமே அவ்வளோவா எதுவும் பெருசாக எடுத்துக்காமல் அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் குமார் வந்து இதை இப்படி ஸ்லோவாக விட்டுறக்கூடாது, இந்த அரசியோட கல்யாணம் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்ப தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது. ஸோ மாப்பிள்ளை யார் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறப்போ தான் அடிக்கடிக்கு நம்ம கார்த்திகேயனும் அரசியும் மீட் பண்ணி பேசிக்கிறத இங்கே குமார் பார்த்துருப்பாங்க. ஸோ அந்த பையனுக்கு தானே அப்போது இவங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்களா, என்ன லவ் பண்ணி ஏமாற்றிட்டு என் கூட அங்கேங்கன்னு ஊரை சுற்றிட்டு இன்றைக்கி வேற ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியாடி நீ? உன் வாழ்க்கையை நான் நாசமாக ஆக்காமல் விட மாட்டேன், கண்டிப்பாக உனக்கு கல்யாணம்னு ஒன்று நடக்கவே கூடாது அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் வந்து மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க. ஸோ கார்த்திகேயனோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அட்ரஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கார்த்திகேயனோட வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ கார்த்திகேயனோட வீட்டில் யாருமே இல்லை, அவங்க எங்கேயோ போயிருக்காங்க போல். என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி பார்த்துக்கலாம், கல்யாணம் கொஞ்ச நாள் கழித்து தானே வைப்பாங்க, அதுக்குள்ளே ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் ஆகுது. ஒரு 2-3 நாள் கழித்து இங்கே மாப்பிள்ளை வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே இங்கே நம்ம பாண்டியனோட வீட்டுக்கு வராங்க. அதாவது மாப்பிள்ளையோட அப்பா அம்மா மாப்பிள்ளை இவங்க 3 பேருமே பாண்டியனோட வீட்டுக்கு வரதை இங்கே நம்ம குமார் பார்க்குறாங்க. எதுக்காக வராங்கன்னா, பத்திரிக்கை இப்படி அடிக்கலாம், நம்ம எல்லாருமே ஒரே இடத்துல போய் அடிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு கேட்குறதுக்காக இங்கே நம்ம மாப்பிள்ளை வீட்டிலேருந்து பாண்டியன் வீட்டுக்கு வரவும், ஸோ அதை கவனித்த இங்கே குமார் இருந்துட்டு இதுதான் கரெக்டான சமயம், அரசி வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கும் நம்ம ஒரு உண்மையை தெரிவிக்கணும், இந்த ரகசியத்தை மட்டும் மாப்பிள்ளைக்கிட்ட போட்டு உடைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாப்பிள்ளை அரசி கல்யாணமே பண்ணிக்க மாட்டான், போடின்னு சொல்லிட்டு அவளை தூக்கி போட்டுட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் அரசிக்கு கல்யாணன்ற ஒன்று அவள் வாழ்க்கையில் இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி நம்மக்கிட்ட இருக்கிற ரகசியத்தை அதுக்கான ஆதாரத்தை எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பீரோவில் இருக்கிற ஆதாரத்தை எடுத்துகிட்டு வரதுக்காக இங்கே குமார் வந்து உள்ளே போகிறாங்க. ஸோ ரூமில் இங்கே சுடர் இருக்காங்க. சுடர் வந்து உட்காந்து ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம குமார் வந்து பீரோவை திறந்து அங்கே எங்கன்னு தேடி பார்க்குறாங்க, எங்கே வச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சுடர் இருந்துட்டு, என்னங்க தேடுறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏய் போய் மூலையில் உட்காரி, சும்மா என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க வேலைலாம் வேண்டாம், உங்ககிட்ட ஏதாவது வேணும்னு நான் கேட்டேனா? இல்லை அப்படி இருக்கிறப்போ எதுக்காக வாண்டடாக வந்து பேசிக்கிட்டு இருக்க, ஏங்க இப்படி பேசுகிறீங்க, ஏதோ தேடிக்கிட்டு இருந்தீங்க, என்ன ஏதுன்னு சொன்னீங்க அப்படின்னா நானும் தேடுவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மண்ணாங்கட்டியும் வேணாம், போயிட்டு ஓரமாக உட்காந்த அப்படின்னா அதுவே போதும், உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கவே இல்லடி அப்படி சொல்லிட்டு. ஏங்க இப்படிலாம் பேசுகிறீங்க, நீங்களாக தானே என்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்தீங்க அப்படி சொல்லிட்டு சும்மா இதவே சொல்லி காட்டிக்கிட்டு இருக்காத. அதாவது ஊருக்கு தான் நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி, மற்றபடி நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டியெல்லாம் கிடையவே கிடையாது. உன்னை என்னமோ அப்படியே உருக்கி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வந்த மாதிரியே சீன் போட்டுக்கிட்டு இருக்க. ஏய் நீ
அதாவது நீ இந்த வீட்டுக்கு மருமகளாக வரத்துக்கு உனக்கு சுத்தமாக துளி கூட தகுதியே இல்லை. என்ன பண்ணுறது, வேறு வழியே இல்லாமல் உங்கள் குடும்பத்திலேருந்து உன்னை பொண்ணு கேட்டு கல்யாணம் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. நீ எல்லாம் என் தகுதிக்கு செட் ஆனவளே கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கண்டபடி பேசி சுடரோட மனசை காயப்படுத்தி அனுப்பிடுறாங்க. சுடருமே பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போது குமார் வச்சுருந்த ரகசியத்தை அதாவது ரகசிய ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு இப்போது நேராக பாண்டியனோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ பாண்டியன் குடும்பத்தில் மாப்பிள்ளை வீட்டுக்காரும் பாண்டியனும் இது இந்த மாதிரி டிசைனில் அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை அடிக்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ தான் இங்கே குமார் போயிட்டு நிற்கவும், குமாரை பார்த்த இங்கே கோமதி, பாண்டியன், அரசி இவங்க எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. திருதுப்புன்னு இந்த கழுது எதுக்காக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே சரவணன் இருந்துட்டு இங்கே குமாரோட ஷர்ட்டை பிடிச்சி, டேய் நீ எதுக்காகடா இங்கே வந்த, உன்னை யாருமே இந்த வீட்டுக்கு வர சொல்லி கூப்பிடவே இல்லையே, அப்படி இருக்கிறப்போ திறந்த வீட்டுக்குள்ளே நாய் வர மாதிரி நீ பாட்டுக்கு உள்ளே வந்து நிற்கிற, வெளியே போடா தருதலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் சொல்லவும், உடனே குமார் இருந்துட்டு நான் ஒரு முக்கியமான விஷயம் உங்கள் எல்லாருக்கிட்டையும் பேசணும், அதை பேசிவிட்டு நான் அதுக்கப்புறம் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமார் சொல்கிறாங்க. சரவணன் இருந்துட்டு நீ ஒரு மண்ணாங்கட்டியும் கிளிக்க வேண்டாம், ஒழுங்காக வெளியே போடா, நாங்கள் எல்லாருமே முக்கியமான விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட இதுதான் முக்கியமான விஷயம். அப்படி என்னடா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்டை பிடிச்சி கேட்கவும், குமார் இருந்துட்டு இது உங்கள் தங்கச்சி பற்றின விஷயந்தான் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட இங்கே நம்ம சரவணன் ஷர்ட்டை விட்டுட்டு பயங்கர ஷாக்கிங்காக பார்க்குறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு, சரவணா பக்கம் வா சரவணா, குமார்கிட்ட வந்து, டேய் என்னடா விஷயம், என் பொண்ணை பற்றின விஷயத்த என்னடா பேச போகிற நீ, என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுது, ஏதாவது பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடலான்னு சொல்லிட்டு ஏதாவது பிளான் பண்ணி வந்திருக்கியாடா, இங்கே பாரு அது மட்டும் நடக்கவே நடக்காது, என் பொண்ணோட கல்யாணம் ரொம்ப நல்லபடியாக சீரும் சிறப்புமாக நடக்கும்டா, நடத்தி காட்டுவேண்டா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே இங்கே அரசி ஓடி வந்து, உனக்கு என்னதான் பிரச்சனை, உன்னால் பிரச்சனை பண்ணாமல் இருக்கவே முடியாதா, நான் உனக்கு என்னதான் பாவம் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன அரசி, என்ன ஏதுன்னு விஷயமே தெரிஞ்சுக்காதுக்கு முன்னாடி அப்பாவும் பொண்ணும் இப்படி அப்படியே குதிக்கிறீங்க, ஃபஸ்ட்டு விஷயத்த கேளுங்க, உங்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறத விட நான் மாப்பிள்ளைக்கிட்ட தனியாக பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே பாண்டியனுக்கு கோவம் வருது, டேய் மாப்பிள்ளைக்கிட்ட எதுக்காகடா நீ தனியாக பேசணும், ஒழுங்காக வெளியே போட தருதலை நாயே அப்படின்னு சொல்லுவோம். இல்லை மாப்பிள்ளைக்கிட்ட பேசாமல் நான் போக மாட்டேன். சரி மாப்பிள்ளையை தனியாக அனுப்பலனா என்ன, எல்லாரும் முன்னாடியுமே அரசியோட ரகசியம் என்ன அப்படிங்கிறத நான் உடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அரசி ரொம்பவே பதட்டப்படுறாங்க, பயப்படவும் செய்யும். இப்போ கோமதி இருந்துட்டு என்னடா ரகசியத்தை சொல்ல போகிற அப்படின்னு சொல்லிட்டு, நான் மாப்பிள்ளைக்கிட்ட போய் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கிட்ட போயிட்டு அவங்க வச்சுக்கிட்டு இருக்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை எடுத்து காட்டுறாங்க. இது என்ன தெரியுமா, அரசி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தப்போ ஸ்கேன் பண்ண ப்ரெக்னென்சி ஸ்கேன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்ட ஒட்டுமொத்த குடும்பமே ஆடி போகிறாங்க. மாப்பிள்ளை பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. மாப்பிள்ளையோட அம்மாவும் அப்பாவும் வாய் மேலே கை வைக்கிறாங்க. டேய் கார்த்தி என்னடா இதெல்லாம், என்னடா நடக்குதுங்க, ஏற்கனவே கர்ப்பமான பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்க போறியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா எல்லாருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே கார்த்திகேயன் இருந்துட்டு, அம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா, ஏதோ ஒரு தப்பு நடந்துக்குது, அரசி என்ன அரசி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்கு பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க. பாண்டியனுமே அப்படியே ஒரு மாதிரி அப்படியே ஸ்டன் ஆகி போய் நிற்கிறாங்க. கோமதி இங்கே குமாரோட ஷர்ட்டை பிடிச்சிக்கிட்டு, டே பாவி நீ எல்லாம் நல்லா இருப்பியா, ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என் பொண்ணை பற்றி ஏன்டா தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருக்க, நீ சொல்கிற மாதிரி அப்படி ஒரு விஷயம் அவன் வாழ்க்கையில் நடக்கவே இல்லைடா அப்படி சொல்லிட்டு. ஐயோ அத்தை கொஞ்சம் பொறுமையாக இருங்க அத்தை, என்ன நடந்தது அப்படின்றத நான் விரிவாக உங்ககிட்ட சொன்னால் மட்டும்தானே உங்களுக்கு தெரியும், நானும் அரசியும் லவ் பண்ணோம்ல அது உண்மை தானே அப்படி சொல்லிட்டு. இங்கே நம்ம அரசி அப்படியே கண்ணில் இருந்து தண்ணி வழிஞ்சிக்கிட்டே இருக்குது. மீனா ராஜு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் இருக்காங்க, என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. கார்த்திகேயனுக்குமே இது ஒரு மாதிரி புதுசாக தான் இருக்குது, என்ன இது பற்றின விஷயமா அரசி நம்மக்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திகேயனே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாங்க. அதே சமயம் அரசி ரொம்ப நல்ல பொண்ணு, கண்டிப்பாக இப்படி ஒரு தப்பு நடந்திருக்காது, அப்படி நடந்திருந்தாலும் நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்களே, சொல்லாமல் கண்டிப்பாக மறைச்சி கல்யாணம் பண்ணவே மாட்டாங்களே, இவன் ஏதாவது வேணும்னு பிரச்சனை பண்ணுவானோ அப்படின்னும் இங்கே கார்த்திகேயன் நினைக்கிறாங்க. இங்கே குமார் இருந்துட்டு, இங்கே பாருங்க மாப்பிள்ளை தம்பி, இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டு யார் பேரில் எடுத்திருக்காங்கன்றதையும் நீ படிச்சுப்பார். அதே சமயம் இந்த குழந்தைய நாங்கள் கலைச்சிட்டோம், நானும் அரசியும் லவ் பண்ணுறப்போ ஏதோ அப்படி ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டோம், தெரியாமல் இந்த மாதிரி தப்பு நடந்துருச்சு, அதுக்கப்புறம் 2-3 மாதம் ப்ரெக்னென்ட் ஆகிட்டா அரசி, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணி நானும் அரசியும் சேர்ந்து தான் அந்த குழந்தைய கலைச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டு அங்கே அரசி பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. கார்த்திகேயனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, அவங்களுக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி தான் இது.
சொல்கிறாரு. உடனே இங்கே நம்ம அரசு இருந்துட்டு, டே ஏன்டா இப்படியெல்லாம் பொய் சொல்கிற, சத்தியமாக இப்படியெல்லாம் நடக்கவே இல்லை, இவன் பொய் சொல்கிறான், இவனும் நானும் லவ் பண்ணது உண்மைதான், ஆனால் 2 குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த தருதலை நாயை லவ் பண்ணவே ஆரம்பித்தேன், ஆனால் எங்களுக்குள்ளே இப்படி ஒரு தப்பான விஷயம் நடக்கவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லவும், உடனே இங்கே குமார் இருந்துட்டு, ஏன் அரசி பொய்யா பேசுகிற, நீயும் நானும் சேர்ந்து 2 பேரும் திருட்டுத்தனமாக வீட்டுக்கே தெரியாமல் படம் பார்க்குறதுக்கு போனோம், கோவிலில் மீட் பண்ணோம், அங்கே இங்கேன்னு ரூம் புக் பண்ணோம், லாட்ஜில் தங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எக்ஸ்ட்ரா பிட்டிங்கெல்லாம் இங்கே நம்ம குமார் வந்து சொல்லுவோம். ஐயோ ஏன்டா இப்படி பொய் சொல்கிற, ஐயோ கார்த்திக் நீங்கள் இவன் சொல்கிறதெல்லாம் நம்பவே நம்பாதீங்க, இவன் பொய் சொல்கிறான், இவன் கூட நான் படம் பார்க்க போனது உண்மைதான், அதுவும் நான் விருப்பப்பட்டெல்லாம் போல, என்னை கட்டாயப்படுத்தி பொய் சொல்லி அங்கே அந்த இடத்துக்கு வர வச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ கார்த்திகேயனோட அப்பா அம்மா ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்காங்க. அதே சமயம் இந்த பொண்ணு நமக்கு வேண்டான்ற மாதிரி தான் அவங்க யோசிக்கிறாங்க. டே கார்த்திக் என்னடா பார்த்துக்கிட்டே இருக்க, டே இப்படிப்பட்ட பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறியாடா, இந்த ஆசை உனக்கு இப்போவும் இருக்காடா, டே இந்த பொண்ணு வேணாண்டா, சொல்கிறத கேளுடா அப்படி சொல்லிட்டு உடனே குமார் பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. பாண்டியன் அப்படியே ரத்த கண்ணீர் வடிக்கிறாரு. அரசிக்கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்கவே இல்லை, இது உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் அப்படி தகச்சு போய் நிற்கவும், அதே சமயம் நம்ம பொண்ணு தப்பு பண்ணியிருக்க மாட்டான்ற ஒரு இதுவும் இருக்குது, ஆனால் இவன் எப்படி ரிப்போர்ட்டை கொண்டு வரான் அப்படி சொல்லிட்டு உடனே எங்கள் அரசி இருந்துட்டு, அப்பா என்னப்பா எதுவுமே பேசாமல் இருக்கீங்க, இவன் ஃப்ராடுன்னு உங்களுக்கு தெரியும்லப்பா, இப்படி ஒரு தப்பு நடக்கவே இல்லைப்பா, இவன் ஃபேக்காக ஏதோ ஒன்று ரெடி பண்ணி கொண்டு வந்தது இப்படி காட்டிக்கிட்டு இருக்கான்ப்பா அப்படி சொல்லிட்டு நம்ம பாண்டியன் எதுவுமே பேசாமல் அப்படி கண்ணிலேருந்து தண்ணி வழிஞ்சதோடு நின்றுக்கிட்டே இருக்காங்க. இப்போது இங்கே குமார் இருந்துட்டு கார்த்திகேயன்கிட்டேயும் அவங்க அப்பா அம்மாக்கிட்டேயும் என்னமோ நான் இந்த பொண்ணு சரியில்லை, எனக்கு முன்னாடியே 2 3 பசங்களை லவ் பண்ணி ஏமாத்துச்சு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் இவளை விட்டுட்டேன், இவ ஒரு கேடு கெட்டவ, ஆம்பளைங்களை பார்த்தாவே அப்படியே நல்லா இருக்காங்க, இவங்கள லவ் பண்ணணும், இவங்க கூட ஊரை சுற்றணும், இவங்கக்கிட்ட இருக்கிறதெல்லாம் வாங்கி தின்னுட்டு அவங்கள கழட்டி விட்டுறணும் அப்படின்னு நினைக்கிற ஆள் இந்த பொண்ணு. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படின்னா உன் வாழ்க்கையும் போச்சு, உங்கள் குடும்பத்தோட மானம் கௌரவம் இது எல்லாமே போயிடும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் யோசித்து முடிவு பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம், ஆனால் நாங்கள் குழந்தைய கழிச்சது 100க்கு 100 உண்மையான விஷயம், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெடியை கொளுத்தி போட்டுட்டு இங்கே இந்த குமார் வந்து கிளம்பி போயிட்டான். கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது, அரசி காலத்துக்கும் அவங்க அம்மா வீட்டிலே தான் குப்பை கொட்ட போகிறா, கண்ணி கழியாமல் தான் இருக்க போகிறா அப்படின்னெல்லாம் குமார் வந்து பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது இங்கே அரசி பயங்கரமாக அழுகுறாங்க. உடனே இங்கே நம்ம கோமதி இருந்துட்டு, அரசி என்னடி இதெல்லாம் உண்மையாடி, என்னம்மா நீ ஏன் இப்படி கேட்குறியே, சத்தியமாக இதெல்லாம் உண்மை கிடையவே கிடையாதும்மா, அந்த குமாரை பற்றின விஷயம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்ல, அப்படி இருந்தும் ஏமா என்ன சந்தேகப்படுறீங்க அப்படி சொல்லிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா நீங்கள் இப்படி என்ன சந்தேகப்படுறது அப்படி சொல்லுவோம். மீனா உடனே அத்தை கண்டிப்பாக நம்ம அரசி இப்படி ஒரு தப்பை செஞ்சுருக்கவே மாட்டா அப்படி சொல்லிட்டு சரிடி இங்கே உடனே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட போயிட்டு சத்தியமாக உங்கள் பொண்ணு அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டா, தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நம்ம பேசுகிற மாதிரி நடத்தி முடிப்போம் அப்படின்னு சொல்லவும் கார்த்திகேயனுமே ஆமாப்பா அரசி அந்த மாதிரி பொண்ணு கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அரசிக்காக நம்ம கார்த்திகேயன் சப்போர்ட் பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசவும் அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருங்கள் சம்மந்தி, நீங்கள் எங்கள் பொண்ணை நம்பணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும் நீங்களே சொல்லுங்கள் சம்மந்தி, வேணா சாமி முன்னாடி கற்பூரத்தை கொளுத்தி அவளை அது மேலே சத்தியம் செய்யவே சொல்கிறேன், அப்பயாவது நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு சாமி நம்பிக்கை அதிகம். ஸோ சரிங்கம்மா, உங்கள் பொண்ணு கை சுடாமல் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பொண்ணு தப்பு பண்ணல அப்படின்றத நாங்கள் நம்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அரசி அழுதுகிட்டே ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த ஒரு கஷ்டத்தை அவங்களால அவமானத்தை தாங்கிக்கவே முடியல. இப்போது இங்கே சாமி முன்னாடி கற்பூரம் ஏற்றி நம்ம கோமதி வந்து கும்பிட்டுக்கிறாங்க. என் பொண்ணு தப்பு செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக அவள் கை சுடவே கூடாது, அப்படி செஞ்சால் கண்டிப்பாக கை சுட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு தான் பண்ணுறாங்க. ஸோ மிகப்பெரிய கொஞ்சம் பெரிய கற்பூரத்தவே ஏற்றுறாங்க. ஸோ அதை அடித்து சத்தியம் பண்ணுறாங்க, சத்தியமாக நானும் அவனும் எப்போவுமே தப்பாக நடந்துக்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour விட்டு பார்க்குறாங்க, அப்பயுமே கொப்பளம்னு எதுவுமே இல்லை, கை அப்படியே நார்மலாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் இங்கே நம்ம கார்த்திகேயனோட அப்பா அம்மாவுக்கு நம்பிக்கையே வருது. என்னதான் இருந்தாலும் இப்படி ஒருத்தவங்க வந்து ஆதாரத்தை காட்டி இப்படி பண்ணால் கொஞ்சம் கூட எல்லாருக்குமே கொஞ்சமாவது சந்தேகம் வரும் இல்லைம்மா, நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காத, நீ எந்த தப்பும் பண்ணல அப்படிங்கிறத நீ
நிரூபிச்சிட்ட. யாரும் நடந்ததவே நினச்சி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேண்டாம். பேசுகிற மாதிரி நம்ம கல்யாணம் ஏற்பாடு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை வீட்டிலேருந்தே அவங்க அப்பா அம்மா சொல்கிறாங்க. பாண்டியனுக்குமே அப்போ தான் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுது. கண்டிப்பாக நம்ம பொண்ணு தப்பு பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னும் நம்புகிறாங்க. கோமதிக்குமே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இன்னொரு சைடு குமார் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கன்ஃபார்ம் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம குமார் அவ்வளோ சந்தோஷமாக இருப்பாங்க. ஆனால் அவங்க போட்ட பிளான் எல்லாத்தையுமே அந்த கடவுள் முறியடித்து அரசியோட கல்யாணத்தை சீரும் சிறப்பமாக கண்டிப்பாக நடத்தி வைப்பார். அப்படி அரசியோட கல்யாணம் நடந்து அவங்க 2 பேரும் சார்ந்தது கார்த்திகேயனும் அரசியும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அரசி நல்லா இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த குமார் என்னெல்லாம் செஞ்சான் கண்டிப்பாக கடைசி வரைக்கும் அவன் தான் சந்தோஷமாக இருக்க மாட்டான். அரசி நல்லா இருக்கிறத பார்த்து ஒவ்வொரு நிமிஷமும் வயிறு எரிஞ்சு சாகணும் இந்த குமாரை எல்லாருமே யாரெல்லாம் குமாரை வெறுக்கிறீங்க அப்படின்றத இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி தெரிவிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.